உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். நம்ம அநேக நாட்களாக தேவன் நம்மளுக்கென்று வைத்திருக்கிற ஐஸ்வர்யமான, சுகமான, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். இது இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களுங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டதுனால நானும் இந்த நாளில் இந்த ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கிறத விரும்புகிறார். நம்மக்கிட்ட வேதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வேதம் பத்திரத்துக்கு ஒப்பா இருக்கு பாருங்களேன். உனக்காக ஆண்டவர் நீ எப்படி வாழணும், எப்படியாப்பட்ட ஒரு சுகத்தை, எப்படியாப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை, எப்படியாப்பட்ட ஒரு ஜீவனை, எப்படியாப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தில் இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் யாருக்காக படைக்கப்பட்டது அதுன்றது அதை நம்ம அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அதை நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆதாம்னால இழந்தது எல்லாமே இயேசு கிறிஸ்துவனால நம்ம பெறணும் அப்படின்றது தான் பிரதான சித்தம் இருக்கு பாருங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவன் நீ நல்லா இருக்கிறத அவர் விரும்புகிறார். அதனால தான் நம்ம பார்த்துன்னு வரோம். டியூட்ரானமி 28 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பாருங்க, ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால நம்ம எல்லாரும் பாவியா எண்ணப்பட்டோம். இயேசு கீழ்ப்படிஞ்சதுனால நம்ம எல்லாருமே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவியா ஆக்கப்பட்டோம் ஆதாம்னால. ஆனா இயேசு கிறிஸ்துனால இப்போ நம்ம நீதி உடையவர்களாய் இயேசு பிதாவாகிய தேவ நீதியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த தேவ நீதி உடையவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு தான் நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த பத்திரம் பாருங்க, ஒரு அம்மா ஒரு பெரிய பணக்கார வீட்டில் அவங்க ஒரு வீட்டு வேலை செஞ்சுன்னு இருந்தாங்களாம். அவங்க அந்த எஜமான் சாகிற சமயத்தில் ஒரு பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேப்பர் இவங்க ஏதோ ஒன்று பெருசாக கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி அந்த அம்மா ஃப்ரேம் போட்டுட்டு வீட்டில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வயசாகி அந்த அம்மா படுக்கையில் இருக்கும் பொழுது யாரோ பேசுகிற அந்த சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, இத்தையா மாட்டி வச்சுருக்கிறீங்கன்னு. இது நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல எங்கள் ஐயா கொடுத்தது, அதை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அது ஃப்ரேம் போட்டு வைக்கிறதுக்கான ஒன்று இல்லை பாருங்க, அது ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னு தெரியாததுனால அதை அவங்கனால அனுபவிக்க முடியல. அந்த அப்பா, அந்த எஜமான் அவங்களுடைய சொத்தெல்லாம் இந்த அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் அந்த பத்திரத்தை இந்த அம்மானால படிக்காததுனால, அது தெரியாததுனால அவங்கனால அதை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்காத காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் பாருங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஜனங்க செழிப்பாயிடுவாங்களா, நம்ம கேஜிஎஃப் பட்டணம் செழிப்பாயிடுமா, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் போகும்பொழுது நான் நம்புகிறேன் நம்மளுடைய கேஜிஎஃப் பட்டணம் செழிக்க போது முக்கியமாக இந்த வார்த்தைகளை கவனிக்கிற நேரத்தை கொடுத்து பார்க்குற உங்களுக்கு இந்த சத்தியங்கள், ஆண்டவர் என்னை இப்படி தான் வாழ வச்சிருக்கிறார், ஆண்டவர் நான் இப்படி தான் வாழணும், நீ தரித்திரத்துலையோ, நீ குறைவிலையோ, நீ பலவீனத்திலையோ வாழ்றது கர்த்தருடைய சித்தமே இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்துக்கும் தேவன் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். ரட்சித்தது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. அப்புறம் டியூட்ரானமி 28:1 சொல்லுது, now it shall come to pass if you diligently obey the voice of the Lord your God to observe carefully all his commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations. இந்த நியாய பிரமாணம் கொடுத்துருக்கிற இந்த கட்டளைகளை நீர் கீழ்ப்படைஞ்சா இது நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு மேலே நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது பைபிள் இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நியாயப்பிரமாணத்தை செய்து முடிக்கவே வந்தேன். அப்புறம் அவர் செய்தாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியுன்றாரு. அதுக்கப்புறம்
லூக்காம் அதிகாரத்தில் சொல்றாரு, மோசே எழுதின தீர்க்கதரிசி எழுதின எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சாராம். நம்மளுக்கு வேண்டிய பெனால்ட்டி சாவு, பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல, அவரோடு கூட நம்ம மரித்து அவரோடு கூட நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம். அவருடைய நீதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேலே போட்டிருக்கிறார். உங்களை பார்த்து தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உரைக்கல. உங்க மேலே இருக்கிற அந்த நீதி, இயேசு கொடுத்திருக்கிற அந்த நீதியை நீங்க நம்புறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிற, பரிசுத்தவானா இருக்கிறேன்னு நீங்க நம்புறீங்கன்னா, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் வருதோ, எப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்குறீங்களோ, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாத திருச்சியை கர்த்தர் ஓப்பன் பண்ண போகிறார். இன்னைக்கு நம்ம நேத்து பார்த்தோம், நீங்க இந்த உலகத்தில் எல்லா ஜாதிகளிலும் உயர்ந்த இடத்துல ஆண்டவர் இருக்கணும்னு விரும்புறாரு. அப்புறம் ஆசீர்வாதம் உன்னை ஓவர்டேக் பண்ணுமா. அப்புறம் நீ உன்னுடைய பட்டணத்திலையும் உன்னுடைய தேசத்திலையும் ஆசீர்வாதமா இருப்பியா. அப்போ சோத்துக்கே வழி இல்லாம, துணி இல்லாம, வீடு இல்லாம, ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துல எல்லாரும் விட மேல இருக்க முடியாது, எல்லாரை விட கீழே தான் இருக்க முடியும். ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அல்லேலூயா, இல்லையா? ஆமாம் தானே? கீழே இந்த உலகத்திலேயே இவன் தான் ரொம்ப கீழே அப்படின்ற மாதிரி இல்லாமல், இந்த உலகத்திலேயே இவன் தான் ரொம்ப மேலே அப்படின்றத, அது ஒரு ஆசீர்வாதமாக, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் உலகத்திலேயே மேலேனா உங்கள் கம்பெனியை யோசிங்க. கர்த்தருக்கு அது பெரிய விஷயமே இல்லை, அது உன்னுடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் என்னை மேலே வைங்க, இல்லை, அது உன்னுடைய ஆசீர்வாதம். உன்னுடைய பட்டணத்தில் நான் தான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய நீதி உடையவன். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக ரைட்டாக இருக்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என்றென்றைக்கும் பூர்ணப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன். எதனால்? கிறிஸ்து இயேசு சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்குமா, என்னை சுத்தப்படுத்தின அந்த இரத்தத்தை நிமித்தமா இன்றைக்கு பிதாக்கு முன்பதாய் நான் சுத்தமாக இருக்கிறேன். அந்த இயேசு என்னை பண்ணின அந்த சுத்தத்தின் நிமித்தமாய் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியையினால இல்லை, உங்களுடைய நற்கிரியைகள்னாலும் இல்லை, உங்கள் ஃபாஸ்டிங்னால, உங்களுடைய முயற்சி பிரயாசத்தினாலலாம் நம்ம இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு இல்லை. இயேசு சிலுவையில் பிரயாசமாய் நம்மளுடைய பாடுகளை, நம்மளுடைய சாபங்களை, நம்மளுடைய நோய்களை, நம்மளுடைய தரித்திரங்களை அவர் சுமந்ததுனால அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்து, அந்த பிள்ளையுடைய ஐடென்டிட்டி மாத்திரம் இல்லாமல் அவருடைய சாயலில் நம்ம படைக்க வரப்பட்டிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தேவ நீதியை ஆதாம் கீழ்ப்படியாததுனால அவன் நிமித்தமாய் நம்ம பாவி என்று பாவியாக ஆக்கப்பட்டோம். அதே மாதிரி தேவனுடைய தேவன் கீழ் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படைந்ததுனால அவருடைய நீதி நிமித்தமாய், அவர் பண்ண நற்கிரியை நிமித்தமாய் நம்ம எல்லாம் நீதிமானா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதம் டியூட்ரானமியில் மாத்திரம் இல்லைங்க, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த டியூட்ரானமி 28 இதை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறப்போகுது. ஏன்னா இது உங்களுக்கு என்று உங்கள் பத்திரம். இதை நீங்கள் தல்காணிகளை வச்சுக்கிறதுக்கோ ஒரு ஃப்ரேம் மாட்டிக்கிட்டு அதை கண்டுக்கிறதே இல்லை. இன்றைக்கி ஃப்ரேம் நல்ல வார்த்தை கிடச்சுன்னா அதை போட்டு விட்டு அதை கண்டுக்கிறோமோ இல்லையோ, அது ஃப்ரேம் மாத்திரத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒரு ஃப்ரேமாக வைக்கிறதுக்கு இல்லை, அதை சுதந்திரித்து கொள்றதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை தேடின்னு வருதுன்னா இது உங்களுக்கு தான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கீழே இருக்கிறியா, நீ கீழே இருக்கிறத கர்த்தர் விரும்பலை. ஆண்டவரே நான் கீழே இருக்கிறத விரும்பலை. என் காலேஜில், என்னுடைய ஸ்கூலில், என்னுடைய படிப்பில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என் குடும்பத்தில், என் பட்டணத்தில், என் தேசத்தில் நான் கீழே இருக்கிறது சித்தம் இல்லை, நான் மேலே இருக்கிறது தான் சித்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ, ஹல்லேலூயா. அப்போது நல்லா நினச்சி பாருங்க, தேவன் நம்ம அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போக போகிறோம். 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். டியூட்டரோனமி 28 4th verse. Blessed shall be the fruit of your body, the produce of your ground, and the increase of your herds, and the increase of your cattle, and the offspring of your flocks. பாருங்க, கர்ப்பத்தின் கனி, உன்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்குமா? ஆமென். நீ பெத்தெடுக்கிற பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான். இதை நம்பணும். பாருங்க, எனக்கு பெத்தது எப்படி தான் இருக்க போதோ, நான் பெற்று போட்டது எப்படி தான் வாழ போதோ, அப்படி இல்லை. யூ ஷுட் பிளஸ் them by this word. இந்த வார்த்தை நிமித்தமாக
நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, blessed shall be the fruit of your body. உன்னுடைய கனி, உன்னுடைய குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? அல்லேலூயா. அப்போது உங்கள் குழந்தை பட்டவனா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனுடைய நிலத்தில் வருகிற தானியங்கள் இன்க்ரீஸை கொடுக்குதான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இன்க்ரீஸ் ஆஃப் யோர், அப்போ பாருங்க, the produce of your ground and the increase of your earths. உன்னை ஆடு மாடு உன்னுடைய மிருக ஜீவனுங்க எதெல்லாம் வருதோ பெருகுதோ அதெல்லாம் பாருங்க. இங்கே வந்து பெருக்கத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், தவிர குறைவை ஆண்டவர் வைக்கல. இங்கே சொல்றாரு, உன்னுடைய நிலத்தில் வர அந்த தானியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு இருக்கிற ஆடு மாடுகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ நம்மக்கிட்ட இப்போ ஆடு மாடெல்லாம் எல்லாரும் வீட்லேயும் ஒன்றும் இருக்கிறது இல்லை. அப்போது உன்னுடைய நிலத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்னா, அப்போது எல்லாருமே விதைச்சி அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க விதைச்சி அவங்கவுங்க சாப்பிடுவாங்க இல்லையா? கொடுத்துருக்கிறதுலேயே விதை இருக்குது, விதையை கூட இன்றைக்கி சாப்பிட்றோம், மாங்காய் கொட்டியை கச்சி துப்பி ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் அந்த விதையை விதைக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு கர்த்தர். என்னன்றாரு, உன்னுடைய நிலத்தில் நீ விதைக்கிறதுனா, உன் வேலை ஸ்தலத்தில், உன்னுடைய பிஸ்னஸில், உன்னுடைய இந்த நிலத்தில் நீ என்ன விதைக்கிறியோ அதுலேருந்து வர எல்லா பலனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ அவர் ஆசீர்வதிச்சா ஒரு பெரிய பெருக்கம், உன்னுடைய வியாபாரத்தில் பெருக்கம், உன்னுடைய பிஸ்னஸில் கர்த்தர் ஒரு பெரிய இம்பேக்டை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆடு மாடு நீ என்ன வளர்க்குற? இன்னைக்கு நாய் கூட வளர்க்குறீங்க. ஒரு அக்கா கூட அவங்களுடைய நாய்க்கு நான் ஜோம் பண்ண பாருங்க, நாய்க்காகலாம் அவர் ஜோம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. அப்போ இங்கே நீ இங்கே நாயின்னு இல்லை, இன்னைக்கு நாய் கூட ஒரு பிஸ்னஸ் தான் பாருங்க. ஆண்டவர் என்னன்றாருன்னா, உன்னை ஒண்டி நான் ஆசீர்வதிக்கலை, உன் கனியை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ வளர்க்குற நீ நிலத்தில் போடுற விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், அந்த தானியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ நீ வளர்க்குற ஆடு மாடு எல்லாத்தையுமே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்? அது பெருகுச்சுன்னா அதில் உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். எப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கோ, நீ தொடுறது, நீ போடுற விதை, நீ வளர்க்குறது, நீ கட்டுறது, நீ தீர்மானிக்கிறது எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடும். அப்போ இந்த நிச்சயம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் பாருங்களேன். அல்லேலூயா. இந்த நிச்சயம் இருக்கணும். நான் வளர்க்குற நாய் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தத்து கூட எடுக்கலாம் நீங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க சபிக்கப்பட்டவர்கள உங்கள் நிமித்தமாய் உங்கள் வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்பும் பொழுது, இதை விசுவாசித்து உங்க வாயினால நீங்க பேசும் பொழுது, அந்த வார்த்தைகள் உங்க வாயில பேசும்போது உங்க வாழ்க்கையில சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்ப பேசுறீங்களோ, இந்த வார்த்தைகளுக்கு எப்ப நேரம் கொடுத்து உங்க ஜெபத்துல, நான் என்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் என்னுடைய நிலத்துல வருகிற தானியங்க ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய மிருக ஜீவன்கள் இன்க்ரீஸ் ஆகிற எல்லா மிருக ஜீவன்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? அல்லேலூயா. 5ஆம் வசனம், blessed shall be your basket, fruit basket, your kneading bowl. உன்னுடைய மாவு தொட்டியும் உன்னுடைய பேஸ்கெட் ஃபுல்லாக எப்பவுமே ஃப்ரூட் இருக்குமா? சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறது தரித்திரங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய மாவு தொட்டி, உன் அரிசி பெட்டி, உன்னுடைய பருப்பு, நான் இன்னைக்கு பிளஸ் பண்ணுறேன் உங்களை. இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இல்லை, திஸ் இஸ் யோர் பிளெஸ்ஸிங், இன்ஹெரிட்டட். ஆண்டவரே, என் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாது. என் மாவு தொட்டியை பார்த்து சொல்லுங்க, இது ஆசீர்வதிக்கப்பட்டது, என்றைக்கும் குறையாது, கர்த்தர் குறைவே வைக்க மாட்டாரு அப்படின்னு பேசணும் பாருங்க. ஃப்ரூட் பாஸ்கெட் குறையவே குறையாதான். அப்போ கர்த்தர் உங்களை ஒரு நல்ல வெளிச்சத்தில், ஒரு நல்ல ஆச்சரியத்தில், ஒரு நல்ல பெருக்கத்தில் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். அப்போ என்ன இங்கே ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படும் போது ஒரே ஒன்றுல கூட குறைபட்டு போக மாட்ட. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வர்றதுனால இப்போ உங்க பாக்கெட் எம்டியா இருக்கலாம், உங்க பாஸ்கெட் எம்டியா இருக்கலாம், உங்களுடைய மாவு தொட்டி, உங்களுடைய கிச்சன்
எம்டியா இருக்கலாம் பாருங்க, ஆனா கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரு பெரிய செலவு உங்களை தேடின்னு வருது, இல்ல செலவு வாங்கறதுக்கு பணத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஏன்னா நீங்க இதை நீங்க பேசும்போது you are inheriting it, அதை சுதந்திரித்துக் கொள்றீங்க. இது எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பைபிள் சொல்லுது 6ஆம் வசனம், blessed shall you be when you come in and blessed shall you be when you go out. நீ வீட்டுக்கு வரும் பொழுதும் ஆசீர்வாதமா இருப்ப, வீட்டை விட்டு வெளியே போகும் போதும் ஆசீர்வாதமா இருப்ப. ஏன்னா நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குமா. ஹல்லேலூயா. இது உன்னால என்னால உண்டான நீதி இல்லை, இது தேவனுடைய நீதி. அது நம்மளுக்கு இலவசமா கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நீதி நிமித்தமாய் நீ போகும் போதும் ஆசீர்வாதமா இருப்ப, நீ வரும் பொழுதும் ஆசீர்வாதமா இருப்ப. என்றென்றைக்கும் நீ ஒரு நிமிஷமும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத உங்க வாயில நீங்க பேச ஆரம்பிக்கணும் பாருங்க. ஏன்னா பைபிள் அதுதான் சொல்லு, blessed shall you be when you come in, blessed shall you be when you go out. நீ போகும்போது ஐயோ என் வாழ்க்கை எப்படிதான் இருக்க போகுது, இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கானது எல்லாம் நன்மையே நடக்கும், என்னை பாதுகாக்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னை பாதுகாக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என் வீட்டில் குறை இருக்காது, என் மாவு தொட்டி, என்னுடைய ஃப்ரூட் பேஸ்கெட், என்னுடைய வெஜிடபிள் பேஸ்கெட், நான் விளைச்சல் உண்டாக்குற, நான் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ், நான் செய்கிற வேலை, நான் ஆரம்பிக்கிற ஒரு டிசிஷன்ஸ் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக தான் இருக்கும், தவிர ஒன்றுமே கீழே போயிடாது. ஹல்லேலூயா. அப்போ நினைச்சு பாருங்க, blessed shall you be when you come in. வீட்டுக்கு வரும்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவோ, வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என்றைக்குமே உங்களை சபிக்கிறவர்களா வைக்க விரும்பலை. அவர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் பாருங்க, வீட்டுக்கு போகும்போது வீட்டை விட்டு போனோம் கொஞ்ச நேரம் ஆசீர்வாதம் வெளியே இல்லை, நீதிமான் கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள்ள இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான், நீதிமான் பேசும்பொழுது உன் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். பைபிள் சொல்லுது, அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமா. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை கர்த்தர் தராராம். இன்னைக்கு நிறைய பேர் சேர்த்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறாங்கல்ல, ஆமென். ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் நீ ஹெல்த்தாகவும் இருக்கணும், வெல்த்தாகவும் இருக்கணும், நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அவர் உனக்குன்னு வைத்திருக்கிற, நீ போகலையும் வருகளையும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ அனுபவிக்கணும்னு விரும்புற. திஸ் இஸ் யோர்ஸ், இது உன்னுடையது, இதை அனுபவிங்க, இதை பேசுங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, இந்த நாள் எனக்கு எப்படி போக போகுது பேசாதீங்க. நான் போகையிலையும் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் வருகையிலையும் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். காரணம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல சம்பளம் கரெக்ட் டைமுக்கு வரும், இழந்த சம்பளங்கள்லாம் உங்கள் கைக்கு வரும். இதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி உங்கள் மாவு தொட்டியை நீங்கள் பார்க்குறீங்க, அரிசி பெட்டியை நீங்கள் உங்களுடைய கிச்சனை போய் பார்க்குறீங்க, ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார், உங்கள் நிலைமைகளை மாற்றப் போகிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் எடுக்கிற ஒன்றுத்துலையும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட கூட வச்சுவீங்க. நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். எங்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆண்டவரே, நாங்கள் வளர்க்கிற மிருக ஜீவன்களை ஆண்டவரே, நாங்கள் விதைத்து அறுக்கிற தானியங்களை அதை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க டாடி. எங்கள் வீட்டில் மாவு எண்ணெயும் சரி, இல்லை ஃப்ரூட் பேஸ்கெட், வெஜிடபிள் பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்க போகுது டாடி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க. நாங்கள் போகலையும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம், வருகையிலையும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். எதுலையுமே நாங்கள் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தான் இங்கே பேசிட்டு இருக்கிறீங்க டாடி. நாங்கள் உயரத்தில், எங்கள் பட்டணத்தில் உயர்வு, எங்களுடைய தேசத்தில் உயர்வு, ஆசீர்வாதம் எங்களை ஓவர் கம் பண்ண போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பெரிய சப்ளையை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. பிகாஸ் we are blessed, we believe for a provision டாடி.
We believe for a financial breakthrough, Daddy. We believe for ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு பிரேக் த்ரூவை எங்களுக்கு கர்த்தர் நீங்க கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதம் எங்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வர வேண்டிய, எங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லாம இருக்கணும், நாங்க கஷ்டப்படணுன்ற இந்த நிலைமையை எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டு அனுபவிச்சு இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீங்க உதவி செய்கிறீரே. நன்றி ஆண்டவரை. சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்துல. என் வீட்டில் குறைவுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமானை பசினால வறண்ட விட மாட்டாராம் என்று நான் நம்புறேன் ஆண்டவர். அந்த வார்த்தையை, என்னை குறைவுல நீர் வைக்க மாட்டீர். இங்க பார்க்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள குறைவுல வைக்க மாட்டீர், தரித்திரத்துல வைக்க மாட்டீர். நாங்கள் போகலையும் ஆசீர்வாதமா இருப்போம், வருகையிலையும் ஆசீர்வாதமா இருப்போம், என்றென்றைக்குமே நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். தேவன் கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க விதைக்க வேண்டிய விதைகளை விதைங்க. இந்த ஊழியத்துக்கு உங்க ஆசீர்வாதமா இருக்கணும், கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தமாய் பலனை அனுபவிச்சிருப்பீங்கன்னா டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.